ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரா ஷூட்டர்ஸ். உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் நாக்பூர் டிஸ்ட்ரிக்டில் தடோபாங்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே நான் ஒரு ரெசிடென்ஷியல் ஹோம்லேருந்து நாங்கள் இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிற ரெடியாகி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு இதை முன்னால் பார்த்த ஜீப்பில் பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சஃபாரி கிளம்புறதுக்கு முன்னால் எல்லா ஜீப்லேயும் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ ஜுனானோ சஃபாரி கேட்டு இது. எவ்வளோ ஜீப் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இல்லை, அங்கே சின்ன சின்ன பெட்டி கடை இருக்குது. நார்மலாகவே ஃபாரஸ்ட் கேட்னாவே சில இந்த சேல்ஸ் சென்டரும் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஜீப்பும் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக எல்லாருமே எல்லாம் கிளம்புறதுக்கு. 11 o'clock டைம். ஸோ இது ஒரு ட்ரைபல் ஏரியா. இந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். அருணாங்கிற நேச்சுரலிஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. तो मिल जाए वीआईपी। भावना अरुणा। सबसे पहले वेलकम, मेरा नाम अरुणा है। आज मैं आपकी गाइड हूँ। ताड़ोबा के बारे में आपको थोड़ा बहुत मैं बताऊंगी। तो ताड़ोबा का जो टोटल एरिया है ये 1700 स्क्वायर किलोमीटर का पूरा एरिया। 1700 मतलब कि 1700 तो 1700 स्क्वायर किलोमीटर का ये पूरा टोटल एरिया है, जिसमें 600 स्क्वायर किलोमीटर का जो एरिया आता है वो कोर का, और 1100 स्क्वायर किलोमीटर का जो एरिया आता है वो बफर का, यानी कि टोटल जो बनता है 1700 में। ओके, तो ताड़ोबा में कुछ ऐसे वीआईपी मैमल्स है लाइक टाइगर, लेपर्ड, स्लॉथ बेयर एंड वाइल्ड डॉग भी है। तो वाइल्ड डॉग सिर्फ दिन में ही दिखते हैं, ये इनका ग्रुप रहता है और ज़्यादातर ये ग्रुप में ही हंट करते हैं। ओके, उसके बाद लेपर्ड, स्लॉथ बेयर और ये वाइल्ड डॉग यहाँ पे सबसे ज़्यादा रेयर मिलता है ताड़ोबा में। तो ताड़ोबा में टाइगर साइटिंग बहुत ज़्यादा चलता है, इसलिए टाइगर इजी मिलता है, लेकिन लेपर्ड, स्लॉथ बेयर ये बहुत कम मिलता है, रेयर चीज बफर है। तो अभी तो ये कोर और बफर की बाउंड्री रहेगी। तो जैसे कि लेफ्ट साइड में कोर है, तो वहाँ पे एक तेलिया लेक करके एक वाटर बॉडी है, तो वहाँ पे ठीक है चलो. நாங்கள் போயிட்டுருக்கிற வழியில் அப்படியே ஒரு லேக்கு காமிச்சாங்க. அந்த லேக்குக்கு பக்கத்தில் போயிட்டா அங்கே டைகர் சைட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அந்த லேக் பையில் பக்கத்தில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து அவங்க அந்த லேக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு டைகர் இருக்கும், நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் 2-3 டைகர்ஸ் இருக்குது, இதனுடைய ஜோன் இருக்குது. ஸோ இது ஒயமார்க் அப்படிங்கிற டைகருடைய ஏரியாவும் இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே அவங்களுடைய பார்வை விடுறாங்க. அவங்களுடைய விஷன் ரொம்ப லாங் இருக்கும் பாருங்க. அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிச்சாங்க அங்கே ஒரு டைகர் இருக்குன்னு. ஸோ அர்ஜென்ட்டாக ஜீப் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறோம் நாங்கள். ஸோ அவங்க இங்கே இருந்து அவ்வளோ தூரத்தில் பார்த்தாங்க, அங்கே ஒரு லைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதை பார்த்தா அது டைகர் தான் நான் ஷூராக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சரி போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு பாருங்கள். இப்போ டைகர் அங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். ஸோ டைகரிங் சைட்டிங் இருக்குது பாருங்கள். இந்த புஷ்ஷுக்குள்ள உள்ளுக்குள்ள அது படுத்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? சார் இப்போ நான் வட்டம் போட்டு காட்டுற ஏரியாவில் பாருங்கள், அந்த ஏரியாவில் டைகர் படுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பக்கத்தில் இன்னொரு ஜீப்பும் வந்துருச்சு, இன்னொரு ஜீப்பும் வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் வித்தின் ½ an hour we have encountered a tiger. பட் என்னென்னா அது வந்து கிளியர் விஷன் இல்லை, அது புஷ்ஷுக்குள்ளே படுத்துட்டு இருக்கு. எங்கள் ஃப்ரெண்டு நண்பருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயோ கிளியராக பார்க்க முடியலையே, எங்கே பந்திப்பூர் போனாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி இப்படி புஷ்ஷுக்குள்ளே தான் பார்க்க முடியுது, இவ்வளோ தூரத்தில் வந்து இந்த மாதிரி புஷ்ஷுக்குள்ளே தான் பார்க்கணுமான்னு அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சஃபாரியில் டைகர் எங்களுக்கு சைட்டிங் ஆயிடுச்சு. டோட்டலாக we are having 9 safaris நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சஃபாரியில் we have sighted the tiger. பாருங்கள், அது வந்து புஷ்ஷில் வெளியில் வரும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 to 1 hour நாங்கள் வெயிட் பண்ணோம். வெளியில் வர மாதிரி தெரியல, திரும்பி படுத்துக்கிட்டே இருக்குது. அட்லாஸ்ட் இப்போ அது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அந்த மூமெண்ட்டில் எந்திரிச்சு வர மாதிரி தெரியுது அது. ஸோ அது கொஞ்சம் பாடி கிளீனிங் பண்ணுது. ஸோ அப்படி பாடி கிளீனிங் பண்ணிச்சோம் நார்மலாக அது ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் அது. ஸோ அது நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியில் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் புஷ் ஏரியாவாக இருக்குது, நல்ல காலியான ஏரியாவில் பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் நல்ல கிளியர் சைட்டிங் கிடைக்குமா நான் பார்க்கலாம். அதை எந்திரிக்கணும்னு நம்புகிறோம். எஸ் 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 பாருங்க, அது மறுபடியும் புஷ்ஷுக்குள்ளே போய் படுத்துருச்சு.
ஸோ கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு புஷ்ஷுக்கு போய் அதை படுத்துருச்சு. டோன்ட் கெட் டிஸப்பாயிண்ட். அடுத்த வீடியோவில் நிறைய டைகர் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.